Hi friends, this is Nivita. In the video, 10th standard science page number 176 plant anatomy and plant physiology lesson internal structure of dicot stem இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ முதல்ல டைகாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் வந்து 2 காட்டிலிடன் இருக்கும். அந்த சீடு இருக்குல்ல, ஸோ சீட்லேருந்தே வரும்போது 2 காட்டிலிடனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர். ஓகேவா? அதோட ஸ்டெம்மோட ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த காயின்ஸ் நிறையா இருக்குல்ல, ஸோ இதெல்லாமே ஒரு பர்டிகுலர் ஸ்டெம். ஓகேவா? நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு பீஸை மட்டும் நான் கட் பண்ணுறேன்ல, அதுதான் உங்களுக்கு என்னென்னா இந்த டயக்ராம். ஓகேவா? கிரவுண்ட் பிளான் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இப்போது இது வந்து டோட்டலாக ஸ்டெம்மு. ஸோ அதில் வந்து ஒரே ஒரு இது குட்டி பீஸை மட்டும் கட் பண்ணுறல, ஸோ அதை தான் நம்ம வந்து கிரவுண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரவுண்ட் பிளான்லேயே இங்கேருந்து இங்கே வரைக்கும் மட்டும் கட் பண்ணேன்னா, தட் இஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் மட்டும் நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு அதுதான் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம் சன்ஃப்ளவரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் டைகாட் ஸ்டெம்மில் வந்து எனக்கு எபிடர்மிஸ், முதல்ல வந்து அது 3 பேசிக் டைப்பாக பிரிச்சுக்கோங்க. எபிடர்மிஸ் ஒன்று, கார்டெக்ஸ் ஒன்று, அடுத்தது வந்து ஸ்டீலி அப்படிங்கிறது ஒன்று. ஓகேவா? எபிடர்மிஸ் அப்படின்னாலே என்னது? அவுட்டர் மோஸ்ட் லேயர். இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் பேரன்கைமா செல்ஸால் ஆயிருக்கும். ஓகேவா? இங்கே கிரவுண்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே மேலே வந்து எபிடர்மிஸ் இருக்கா, ஸோ அது வந்து என்னென்னா பேரன்கைமா செல்ஸால் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து its outer wall is covered by cuticle and it is protective in nature. அதோட அவுட்டர் லேயரில் வந்து கியூட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து அந்த எபிடர்மிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் கியூட்டிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எபிடர்மிஸ் முடிஞ்சிருச்சா, அது வந்து பேரன்கைமேட்டஸ் செல்ஸாலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்க போகிறது கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்லேயே வந்து 3 டிவிஷனாக பிரிஞ்சிருக்கான். என்னது? ஹைப்போடர்மிஸ், மிடில் கார்டெக்ஸ், இன்னர் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது ஹைப்போடர்மிஸில் வந்து 3 to 6 லேயர்ஸ் ஆஃப் கோலன் கைமா செல்ஸ் இருக்கும். இது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து எபிடர்மல் ஏர். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டெம்லலாம் வந்து குட்டி குட்டியாக அவுட் க்ரோத் இருக்கும். ஓகே, குட்டியாக முள் மாதிரி இருக்கும். அதை தான் எபிடர்மல் ஹேர்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்கிறது எபிடர்மிஸ், அதுக்கு கீழே இருக்கிறது என்ன சொல்கிறாங்க? ஹைப்போடர்மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உள்ளே இருக்கிறது வந்து கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே இருக்கிறது. அப்போ ஹைப்போடர்மிஸ் அப்படிங்கிறது என்னென்னா 3 to 6 லேயர்ஸ் ஆஃப் கோலன் கைமா செல்ஸ் இருக்கும். அதுதான் மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்குது. இந்த ஹைப்போடர்மிஸ் தான் அந்த ஸ்டெம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குறது. இப்போ இங்கே பாருங்கள், இதனோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் முதல்ல இந்த எபிடர்மல் ஹேர் இருக்குல்ல, அதை வரைஞ்சிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது அதுக்கு மேலே இருக்கிறது வந்து கியூட்டிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு கீழே இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதை தான் வந்து எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே இருக்கிற இந்த கோலன் கைமா ரீஜன் தான் வந்து ஹைப்போடர்மிஸ். எபிடர்மிஸ் கீழே என்ன இருக்கும்? ஹைப்போடர்மிஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 3 to 6 லேயர்ஸ் ஆஃப் கோலன் கைமா செல்ஸ் இருக்கும். இதெல்லாமே என்னது? கோலன் கைமா செல்ஸ். ஓகேவா? அடுத்தது அதுதான் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்குது. ஓகேவா? அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா மிடில் கார்டெக்ஸ். இது வந்து ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் குளோரன் கைமா செல்ஸால் ஆயிருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். இதில் தான் வந்து குளோரோஃபில் இருக்கும். ஓகேவா? அது என்ன சொல்லியிருக்காங்க? குளோரன் கைமா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அது வந்து ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் குளோரன் கைமா இருக்கும். இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகும். டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் இதில் குளோரோபிளாஸ்ட் இருக்கிறனால இந்த இடத்துல தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்னர் கார்டெக்ஸ். இதில் வந்து மேடப் ஆஃப் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் பேரன் கைமா செல்ஸால் ஆயிருக்கும். அதாவது இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேரன்கைமா செல்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த பேரன்கைமா செல்ஸ் தான் வந்து என்னது? இன்னர் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சுக்காகவும் ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த இடத்துல வந்து இந்த பேரன்கைமா செல்ஸ் இருக்குது. இதுவும் வந்து கார்டெக்ஸ் தான். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னது? முதல்ல பார்த்தது எபிடர்மிஸ், அதுக்கு கீழே இருந்தது ஹைப்போடர்மிஸ். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா எண்டோடர்மிஸ். எண்டோனால என்னது? உள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ எண்டோடர்மிஸ் இஸ் அ இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். இது வரைக்கும் கார்டெக்ஸோட இன்னர் மோஸ்ட் லேயர் என்னென்னா இந்த எண்டோடர்மிஸ் தான். ஓகேவா? இதில் வந்து சிங்கிள் லேயர் தான் இருக்கும். பேரல் ஷேப்டு செல்ஸ். பேரல் ஷேப்டுனா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பேரல் ஷேப்டு செல்ஸ் இருக்கும். திஸ் செல்ஸ் கண்டெயின் ஸ்டார்ச் கிரெயின், ஸோ இட் இஸ் கால்ட் ஸ்டார்ச் ஷீட். இதில் தான் வந்து ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்கும். ஓகேவா? இங்கே இருக்குல்ல உங்களுக்கு ஒரு லேயர் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு, அதனால இது வந்து ஸ்டார்ச் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கார்டெக்ஸ், இங்கே ஒரு லேயர் போட்டிருக்காங்களே, அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? எண்டோடர்மிஸ் அப்படிங்கிறது என்னது? கார்டெக்ஸோட இன்னர் மோஸ்ட் லேயர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்டீலினா இதுக்குள்ளே இருக்கிற பார்ட் எல்லாத்தையுமே வந்து ஸ்டீலி அப்படின்னு சொல்லுவாங்க. த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் இன்னர் டு த எண்டோடர்மிஸ்க்கு உள்ள
இந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் ஓகேவா இந்த ஸ்டெம்மோட சென்ட்ரல் பார்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்டீலி அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பெரிசைக்கிள் வாஸ்குலர் பண்டில் பித் அப்படிங்கிறது இருக்குது. 3 விஷயம் இருக்குது. என்னது பெரிசைக்கிள் வாஸ்குலர் பண்டில் பித். ஃபஸ்ட்டு பெரிசைக்கிள் பார்த்துக்கலாம். இட் அக்வர்ஸ் பிட்வீன் வாஸ்குலர் பண்டில் அண்ட் எண்டோடெர்மிஸ். இந்த வாஸ்குலர் பண்டில் இருக்குல்ல அந்த வாஸ்குலர் பண்டிலுக்கும் எண்டோடெர்மிஸ்க்கும் இடையில இருக்கிறது தான் வந்து பெரிசைக்கிள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எண்டோடெர்மிஸ் கரெக்டாக. இங்கே இருக்கிறது எண்டோடெர்மிஸ், இங்கே இருக்குல்ல இதுதான் வந்து பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி கிட்டையாக இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மல்டி லேயர்டு பேரண்ட் கைமாட்டஸ் வித் ஆல்டர்னேட்டிங் பேச்சஸ் ஆஃப் ஸ்கெலரன் கைமா. இந்த இடத்துல என்ன இருக்கும்னா பேரண்ட் கைமா செல்ஸ் இருக்கும், இது வந்து ஸ்கெலரன் கைமா செல்ஸ் ஓகேவா. இந்த மாதிரி இப்போ ஒரு செல் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளேயே இன்னொரு செல் வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் வந்து ஸ்கெலரன் கைமான்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், டார்க் பேச்சஸ் இருக்கும், அதுதான் ஸ்கெலரன் கைமா அப்படின்னு சொல்லுவோம். மல்டி லேயர்டாக இருக்குது, ஆல்டர்னேட்டிங் பேச்சஸ் ஆஃப் ஸ்கெலரன் கைமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், Xylem Phloem அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாஸ்குலர் பண்டில் எப்படி இருக்குது அப்படின்னா கன்ஜாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்போம். கன்ஜாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா Xylem of Phloem lie on the same radius அப்படின்றது தான் கன்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோயம் ஓகேவா. இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்காங்களா அது வந்து ஃப்ளோயம், இங்கே கீழே ரவுண்டாக போட்டிருக்காங்களா அது வந்து Xylem. ரெண்டுமே வந்து ஒரே ரேடியஸில் தான் இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் வந்து இதை கன்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கொலேட்ரல். கொலேட்ரல்னா என்னது? Xylem lies towards the center and Phloem lies towards the periphery. Xylem வந்து இங்கே இருக்குல்ல இந்த Xylem வந்து சென்டர் நோக்கி இருக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே இருக்குது Xylem வந்து சென்டர் நோக்கி தானே இருக்குது. ஃப்ளோயம் வந்து இங்கே வெளியில் இருக்குது ஓகேவா, அது வந்து வெளியில் நோக்கி இருக்குது அப்படிங்கிறதுனால அது வந்து நம்ம கொலேட்ரல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எண்டார்க். எண்டார்க்னா என்னது? புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் அண்ட் மெட்டாசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி. புரோட்டோசைலம் குட்டி சைலம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி சைலம் இருக்குல்ல, இது குட்டி சைலம், இது பெரிய சைலம், இதை புரோட்டோசைலம் சொல்லுவாங்க, இது வந்து மெட்டாசைலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அந்த புரோட்டோசைலம் வந்து சென்டரை நோக்கி இருக்கிறதுனால இந்த மெட்டாசைலம் வந்து அந்த பெரிய நோக்கி இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறாங்க? எண்டார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? கன்ஜாயிண்ட் அப்படின்னா இது ரெண்டுமே சேம் ரேடியஸில் இருக்குன்னு அர்த்தம். கொலேட்ரல் அப்படிங்கிறது அந்த ஃப்ளோயம் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது, Xylem வந்து உள்ளே பார்த்த மாதிரி இருக்குது. எண்டார்க் அப்படின்னா இந்த Xylemக்குள்ளேயே போகிறோம், புரோட்டோசைலம் வந்து உள்ளே இருக்குது, மெட்டாசைலம் வந்து பெரிய நோக்கி இருக்குன்னு சொல்கிறது. ஓப்பன்னா இந்த ஃப்ளோயம்க்கும் Xylemக்கு இடையில இந்த கேம்பியம் செல்ஸ் இருக்கா. ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அதை வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. They are arranged in the form of ring around the pith. இந்த பித்தை சுற்றி ஒரு ரிங் மாதிரி இது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பித்து வந்து லார்ஜ் சென்ட்ரல் பேரண்ட் கைமாட்டஸ் ஜோன் வித் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். இங்கே இருக்குல்ல இதெல்லாம் தான் பித்து. இது வந்து பேரண்ட் கைமாட்டஸ் செல்ஸ் இருக்கும், இதில் வந்து வித் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு இடையில இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கும், அதுதான் பித்துன்னு சொல்லுவோம். அது வந்து ஹெல்ப்ஸ் இந்த ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த பித்து வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம். மோனோகாட் ஸ்டெம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் வந்து மெய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இதில் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் எபிடெர்மிஸ், த அவுட்டர் மோஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோகாட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்னென்னா இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு என்ன இப்படி இருக்குது இப்படியா இருக்கும் அப்படின்னு தோணும். பட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே எப்படி ஸ்கல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த ஸ்கல் இது இங்கே பார்க்குறீங்களே இதே மாதிரி ஸ்கல் ஷேப்லேயே இருக்கும் ஓகேவா. அந்த Xylem Phloem அதெல்லாமே அவ்வளோ அழகாக தெரியும். ஓகே, நீங்கள் நெட்டில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த மைக்ரோஸ்கோப்பில் இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து இதுதான் மோனோகாட் அப்படின்றது இப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோகாட் ஸ்டெம்மில் இந்த மாதிரி ஸ்கல்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா எபிடெர்மிஸ். நம்ம இங்கேயே பார்த்தோம் எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர். அது வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் பேரண்ட் கைமாட்டஸ் செல்ஸால் ஆயிருக்கும். இட் இஸ் கவர்ட் வித் திக் கியூட்டிக்கல் அப்படிங்கிறதால கவர் ஆயிருக்கும். அடுத்தது மல்டி செல்லுலார் ஹேர் எல்லாமே இதில் இருக்காது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல மல்டி செல்லுலார் ஹேர், இந்த எபிடெர்மல் அவுட் க்ரோத்தில் இருக்குல்ல டைகாட் ஸ்டெம்மில் இருக்க மாதிரி அதில் இருக்காது. ஸ்டொமேட்டா வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வெறும் ரவுண்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த மேலே இந்த மாதிரி இழுத்துவில்லை கரெக்டாக இந்த மாதிரி இந்த எபிடெர்மல் ஹேர் வந்து வரையில. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எபிடெர்மல் ஹேர் அந்த மல்டி செல்லுலார் அதெல்லாமே இருக்காது ஓகேவா. திக் கியூட்டிக்கல் இருக்கும். ஸ்டொமேட்டா வந்து ரொம்ப லெஸ் இன் அமௌண்ட்டாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னது எபிடெர்மிஸ். ஓகே, வாஸ்குலர் இந்த ஸ்கல் மாதிரி இருக்குல்ல அது வந்து வாஸ்குலர் பண்டில். உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம எபிடெர்மிஸாக முடிச்சாச்சு.
அடுத்தது நம்ம கீழே இருக்கிறது என்ன பார்ப்போம், ஹைப்போடெர்மிஸ் பார்ப்போம். ஹைப்போடெர்மிஸ்னால் என்னது, இங்கே பார்த்தோம்ல எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இதுலேயும் வந்து ஹைப்போடெர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபியூ லேயர் ஆஃப் ஸ்கெலரன் கைமா செல்ஸ் இன்டரப்டட் பை குளோரன் கைமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து மேலே ஒரு லேயர் வரைஞ்சிருக்காங்களா குட்டி, அது வந்து கியூட்டிக்கல். அதுக்கு கீழே இருக்கிற பேரண்ட் கைமாட்டா செல்ஸ் வரைஞ்சிருக்காங்களா, அது வந்து எபிடெர்மிஸ். அதுக்கு கீழே இருக்கிற இந்த லேயர் தான் வந்து ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹைப்போடெர்மிஸில் இந்த இப்போ ஒரு இப்படி வரைஞ்சிட்டு ஓகேவா, அதுக்குள்ளே ஒன்று வரைஞ்சாங்கன்னா அதுதான் நம்ம ஸ்கெலரன் கைமா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. அதுக்கு இடையில என்ன இருக்குது, எனக்கு வந்து இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து குளோரன் கைமா அப்படின்னு நம்ம லாஸ்ட் இதிலே பார்த்தோம்ல. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஹைப்போடெர்மிஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபியூ லேயர் ஆஃப் ஸ்கெலரன் கைமா செல்ஸால் ஆயிருக்கும். அதுக்கு நடுவில் இன்டரப்டட் பை குளோரன் கைமா செல்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கெலரன் கைமா வந்து ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் ஆஃப் த பிளான்ட் வந்து கொடுக்குது. நார்மலாகவே ஸ்கெலரன் கைமானா டெட் செல்ஸ் பேஸ் பண்ணி வரும் ஓகேவா. அதில் வந்து இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் எல்லாமே இருக்காது. அது வந்து மெச்சூர் பார்ட் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல் ஓகேவா, இந்த பர்பஸ்க்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் ஆஃப் த பிளான்ட்டுக்காக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கிரவுண்ட் டிஷ்யூ. அப்போ என்டையர் மாஸ் ஆஃப் த பேரண்ட் கைமா செல்ஸ் நெக்ஸ்ட் டு த ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போடெர்மிஸ்க்கு அடுத்தது என்டையர் பேரண்ட் கைமா செல்ஸ் எல்லாமே எனக்கு என்னவாக தான் இருக்குது, கிரவுண்ட் டிஷ்யூ தான் இருக்குது. எக்ஸ்டெண்டிங் டு த சென்டர் எல்லாமே இருக்கிறது எல்லாமே என்னதான், கிரவுண்ட் டிஷ்யூ. இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு எண்டோடெர்மிஸ், கார்டெக்ஸ், பெரிசைக்கிள். பட் நம்ம லாஸ்ட் இதில் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது இங்கே இருக்கிறது எண்டோடெர்மிஸ், அடுத்தது இருக்கிறது பெரிசைக்கிள், அடுத்தது இருக்கிறது வாஸ்குலர் பண்டல், அடுத்தது இருக்கு பித், அப்படிலாம் பார்த்தோம்ல. ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு எண்டோடெர்மிஸ், கார்டெக்ஸ், பெரிசைக்கிள் அண்ட் பித். அடுத்தது வாஸ்குலர் பண்டல்ஸ். வாஸ்குலர் பண்டல்ஸ் வந்து என்னவா இருக்குது, ஸ்கல் ஷேப்பில் இருக்குது. ஸ்கேட்டர்ட் இந்த கிரவுண்ட் டிஷ்யூவில் வந்து எனக்கு ஸ்கேட்டர் ஆயிருக்கு. வாஸ்குலர் பண்டல்ஸ் வந்து கன்ஜாயிண்ட்டாக இருக்குது. கன்ஜாயிண்ட்னா என்னது, Xylem of Phloem வந்து ஒரே ரேடியஸில் இருக்கிறதா நம்ம கன்ஜாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்ல. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சா, இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து வாஸ்குலர் பண்டில்ஸ் ஓகேவா. இதெல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறது. இங்கே இருக்குல்ல இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்களா, அதுதான் வந்து ஃப்ளோயம் ஓகே. இது வந்து இது எல்லாமே ஜைலம். இது ரெண்டும் வந்து மெட்டாசைலம். மெட்டாசைலம் வந்து எப்போவுமே பெருசாக இருக்கும், புரோட்டோசைலம் வந்து குட்டியாக இருக்கும் ஓகே. அப்போ புரோட்டோசைலம் இது வந்து பண்டில் ஷீத் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஸ்கெலரன் கைமேட்டா செல்ஸ் இருக்குல்ல, அது வந்து பண்டில் ஷீத் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கன்ஜாயிண்ட் அப்படின்னா Xylem of Phloem வந்து எனக்கு ஒரே ரேடியஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அதனால கன்ஜாயிண்ட். அடுத்தது கொலேட்ரல்னா என்னது, Xylem வந்து சென்டரை நோக்கி இருக்கும், Phloem வந்து பெரிஃபெரியை நோக்கி இருக்கும். அப்படி தானே இருக்குது. Xylem வந்து இப்படி தானே இருக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Xylem வந்து இப்படி இருக்குது, Phloem வந்து இந்த வெளியில் இங்கே இருக்குல்ல. ஸோ Phloem வந்து வெளியில் இருக்குது, Xylem வந்து உள்ளக்க இருக்குது. அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, கொலேட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எண்டார்க். எண்டார்க்னா என்னது, புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். அதாவது அந்த குட்டி குட்டி Xylem இருக்குல்ல, அந்த புரோட்டோசைலம் அது வந்து டுவர்ட்ஸ் த சென்டராக இருக்கிறது தான் வந்து எண்டார்க் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது க்ளோஸ்ட் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து ஓப்பன் அப்படின்னு பார்த்தோம். ஓப்பன்னா என்ன பார்த்தோம், இந்த Xylemக்கும் Phloemக்கும் இடையில் வந்து கேம்பியம் செல்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ஓப்பன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ்டு, பிகாஸ் இந்த Xylemக்கும் Phloemக்கும் இடையில் அந்த கேம்பியம் செல்ஸ்லாம் இல்லை. அதனால தான் இதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா. ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டலும் சரௌண்டட் பை ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் ஸ்கெலரன் கைமாட் செல்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது Phloem, இது Xylem, இது எல்லாமே வந்து ஸ்கெலரன் கைமாட்ட செல்ஸால் சரௌண்ட் ஆயிருக்கா. ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பண்டில் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது என்னென்னு சொல்லுவாங்க, பண்டில் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இப்போ நம்ம வாஸ்குலர் பண்டில்ஸில் இருக்கிற Xylem Phloem பற்றி படிக்க போகிறோம். Xylemல வந்து மெட்டாசைலமும் இருக்குது, புரோட்டோசைலம்னா குட்டி குட்டி Xylem, மெட்டாசைலம்னா பெரிய Xylem. Xylem vessels are arranged in, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு V ஷேப்பில் அரேஞ்ச் ஆயிருக்கா, இங்கே ஒரு Xylem, இங்கே ஒரு Xylem, இங்கே ஒரு Xylem. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Y ஷேப்பில் அரேஞ்ச் ஆயிருக்கா, இங்கே ரெண்டு இருக்குல்ல, அப்போ உங்களுக்கு Y ஷேப்பில் அரேஞ்ச் ஆயிருக்கா. இன் மெச்சூர் வாஸ்குலர் பண்டில் த லோவர் மோஸ்ட் புரோட்டோசைலம் டிஸ்இன்டகிரேட் அண்ட் ஃபார்ம்ஸ் எ கேவிட்டி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு மெச்சூரான வாஸ்குலர் பண்டில் கொஞ்சம் நாள் ஆகிட்டதுக்கப்புறம் இந்த புரோட்டோசைலம் இருக்குல்ல, அது இங்கே கீழே இருக்குல்ல, அது வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகிடுமா, அது வந்து ஒரு கேவிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அது மெச்சூரான இதில் அது வந்து புரோட்டோசைலம் லாக்குனா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது Phloem பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த Phloemல வந்து நம்ம நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. Phloemலேயே நிறைய டைப்ஸ் இருக்குன்னு. அதில் வந்து Phloem வந்து ஸ்லீவ் டியூப்ஸ், எலமெண்ட்ஸ், கம்பேனியன் செல்ஸ் அதெல்லாமே இருக்கான்.
இதெல்லாமே எதுக்கு இருக்குன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் அதெல்லாமே ஆப்சென்ட். அதாவது ஃப்ளோயம்லேயே வந்து இந்த ஸ்லீவ் டியூப்ஸ், கம்பேனியன் செல்ஸ், ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது. இதை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்லீவ் டியூப்ஸும் கம்பேனியன் செல்ஸும் இருக்கும். ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பித் இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன் மோனோகாட் ஸ்டெம். முக்கியமான டிஃப்ரென்ஸ் டைகாட்டுக்கும் மோனோகாட்டுக்கும் என்னென்னா இதில் வந்து பித்து வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பித் அப்படிங்கிறது ஒன்று தனியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்தாச்சுல. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட் எழுதியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஹைப்போடெர்மிஸில் இது வந்து கொலரன் கைமாட்டஸ், இங்கே வந்து ஸ்கெலரன் கைமாட்டஸ். அப்படி தானே இங்கே வந்து எனக்கு என்ன இருந்தது, ஃபுல்லாகவே ஸ்கெலரன் கைமா செல்ஸ் இருந்தது. அதில் வந்து அந்த குளோரன் கைமா வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. இங்கே எனக்கு என்ன டைப் ஆஃப் இருந்தது, கோலன் கைமா. ஓகேவா, கோலன் கைமா செல்ஸ் தானே இருந்தது அந்த ஹைப்போடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ்க்கு அந்த எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிறதா ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைகாட் ஸ்டெம்மை பொறுத்தவரை எனக்கு கோலன் கைமாட்டஸ் செல்ஸ் இருந்தது. மோனோகாட்டை பொறுத்தவரை ஸ்கெலரன் கைமாட்டஸ். இங்கே வந்து CD அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது கிரவுண்ட் டிஷ்யூ. இந்த முன்னாடி பார்த்ததுல என்ன இருந்தது, கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், பித் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் ஆகிருந்ததா ஒவ்வொன்றுமே. தட் இஸ் இதுதான் கார்டெக்ஸ். இங்கே வந்து கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பித்து, பெரிசைக்கிள் இந்த மாதிரி இதுவாக இருந்தது. பட் இதில் எதுவுமே இல்லை, அப்படியே ஃபுல்லாக வந்து கிரவுண்ட் டிஷ்யூ தானே இருக்குது. ஸோ இதில் வந்து கிரவுண்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்குது. இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இது வாஸ்குலர் பண்டில் என்னது, Xylem Phloem பேஸ் பண்ணி இருக்கிறது. டைகாட் ஸ்டெம்மில் வந்து கம்மியான நம்பர்ஸாக தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வாஸ்குலர் பண்டில்ஸ் தான் எவ்வளோ இருக்குது இதில். அப்போ இதில் வந்து நியூமரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் லெஸ் இன் நம்பர்னால் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிறதெல்லாம் வாஸ்குலர் பண்டில், அப்போ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது லெஸ் இன் நம்பர் தானே. இதெல்லாமே யூனிஃபார்ம் இன் சைஸ். இங்கே இருக்கிறது எல்லாமே வாஸ்குலர் பண்டில்ஸ்லாம் ஒரே சைஸ் தானே இருக்குது. இதெல்லாமே தான் வாஸ்குலர் பண்டில்ஸ், எல்லாமே ஒரே சைஸில் தானே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பெரிஃபெரியில் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கும், உள்ளே போக வந்து பெருசாக இருக்கும். ஸ்மாலர் நியர் த பெரிஃபெரி அண்ட் பிகர் இந்த சென்டரில் பிகராக இருக்கும். அடுத்தது வாஸ்குலர் பண்டில்ஸ் அரேஞ்ச் ரிங் இதில் அரேஞ்ச் ஆயிருக்கா, ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கா. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, அப்படியே ஸ்கேட்டர் ஆகிருக்கு. ஓகே, பறந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஓப்பன்னா என்னது, அந்த Xylemக்கும் Phloemக்கும் இடையில வந்து எனக்கு கேம்பியம் செல்ஸ் இருந்ததுன்னா ஓப்பன், Xylemக்கும் Phloemக்கும் இடையில எனக்கு கேம்பியம் செல்ஸ் இல்லைன்னா அது வந்து க்ளோஸ்ட். ஸோ இது வந்து க்ளோஸ்ட். ஓகே, பண்டில் ஷீத் இஸ் ஆப்சென்ட், பண்டில் ஷீத் இஸ் ப்ரெசென்ட். இந்த இடத்துல தானே பார்த்தோம் இந்த மோனோகாட் இதில் வந்து பண்டில் ஷீத் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் இந்த ஸ்கெலரன் கைமாட்டஸ் செல்ஸ் இருக்கிறதுனால அந்த பண்டில் ஷீத் இருக்குன்னு சொன்னோம். அப்போ அதில் நம்ம அதை பற்றி படிக்கவே இல்லை. அப்போ பண்டில் ஷீத் வந்து ஆப்சென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செகண்டரி க்ரோத்னால் அந்த எபிடெர்மிஸ் அந்த க்ரோத் இருக்குல்ல, அந்த குட்டி குட்டியாக வளர்ந்துருந்ததில்ல, அது வந்து இந்த டைகாட் ஸ்டெம்மில் இருந்தது கரெக்டாக, எபிடெர்மல் லேர்லாம். ஸோ அது வந்து ப்ரெசென்ட்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி ஆப்சென்ட், இதில் வந்து வரையில நம்ம அப்போ மோஸ்ட்லி ஆப்சென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பித்து வந்து அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுமா, இந்த இடத்துல வந்து நாட் டிஃப்ரென்ஷியேட்னு சொல்லுமா, அப்போ பித்து வந்து இந்த இடத்துல ஆப்சென்ட். அங்கே பார்த்தோம் இது மெடுலரி ரேஸ் ஆர் ப்ரெசென்ட், இங்கே மெடுலரி ரேஸ் ஆர் ஆப்சென்ட். மெடுலரி ரேஸ் அப்படின்னு சொல்கிறது இதுக்கும் இந்த பக்கத்து செல்ஸ்க்கு இடையில வந்து கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மெடுலரி ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வழியாக வந்து வாட்டரோ இது ஒன்று வந்து பாஸ் ஆகிக்கும். ஓகேவா, ஸோ அந்த இது வந்து இருக்குது. பட் இதில் நம்ம மெடுலரி ரேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம படிக்கல, அதனால இது வந்து ஆப்சென்ட். இது எல்லாமே செல்ஸ்குள்ளே இருக்கிறதா நீங்கள் திரும்ப இந்த டயக்ராம் வரைஞ்சி பார்க்கணும். டயக்ராம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இது எல்லாமே கிளியராக இருக்கணும். அதுக்குன்னா இந்த டயக்ராம் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீனாக கரெக்டாக எழுதிடலாம். ஓகேவா, இது ரொம்ப ஈஸியாக தான். நீங்கள் வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.